இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காண்டினா என்னை பற்றி சொல்கிறக்காண்டி தான். நான் இந்த யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பித்தேன், ஒரு சின்ன சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டுக்கிட்ட யூடியூப் சேனல் நான் சும்மாவே இருக்கேன், ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. 2-3 தடவை கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஒரு டைம் கண்டிப்பாக பண்ணுறேங்க, ஏதாச்சும் ஒன்று என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்க விட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. பண்ணி கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சது வீட்டில் உள்ளது, பூஜை அறை, கிச்சன், அந்த மாதிரி பூஜை அறை, இந்த மாதிரி விளக்கு விளக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து போட்டேன். என்னால் முடிஞ்சது நான் என்ன செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை. வீட்லேயும் ரொம்ப பிஸியாக வெளியே போயிடுவாங்க. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. என்னோடய பையன் அப்பப்போ எடுத்து கொடுப்பான். ஆனால் அவன் இப்போ தான் 4th ஸ்டாண்டர்டே போகிறான். அதனால் அவனுக்கு வந்து ஷேக்காய் தான் வீடியோ எடுக்க தெரியுது. அவனுக்கு நல்லா நம்ம பெரியவங்க எடுக்கிற மாதிரி எடுக்க தெரியல. ஒரு ட்ரைபேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். ஒரு சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி சின்னதாக கொஞ்சமாக வாங்கினேன். அந்த ட்ரைபேட் வந்து செட் ஆகலை. அது வந்து ஃபோன் வெயிட் தாங்க மாட்டேது. அப்படியே தானாலும் இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. நம்ம மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து நம்ம டைரெக்ஷனில் அங்கே இங்கேயும் திரும்பி வச்சு நின்றுட்டு இருக்கும்போதெல்லாம் அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சுற்றி நடக்கிறது, ஏதாவது என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு வீடியோ போட்டு லைக் வாங்க எனக்கு பிடிக்கல. ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகணும், எனக்கு யூஸ் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது நல்ல வீடியோவாக போடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போயிட்டுருக்கேன் நான். இது மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து போட்ட வீடியோ இந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. ரொம்ப இதாகவும் இல்லை, ஓரளவுக்கு போயிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருந்துச்சு. சரி இவ்வளோ பெருசு நம்மளே நேரில் பார்த்தே இவ்வளோ பெருசாக இருக்குது, சரி இதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதுக்கு பெருசாக ஒன்றும் லைக் வரல. ஆனால் 500 பேர்கிட்ட பார்த்துருந்தாங்க. அதுவே எனக்கு 500 பேர் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். நம்ம பண்ண வீடியோ இந்த அளவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் சும்மா போன வாரத்தில் ஒரு காது குத்துக்கு போயிருந்தேன். குழந்தைங்களாம் ஸ்டேஜில் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஸ்டேஜில் உட்காந்து மாரி குழந்தைங்களோட என் பையன் எல்லாம் விளாண்டுருந்தாங்க. சரி நம்மளும் போய் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி போய் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோ சும்மா எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டேன். ஃபேஸ் தெரியுற மாதிரி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ தானே, வீடியோ தானே போடலை, ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இப்போ கொஞ்சம் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ் தெரிகிற மாதிரியேவும் அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவோட இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு டயலாக் போயிட்டுருக்கு. அது வந்து இந்த போன வருஷம் இந்த வருஷம் அப்படின்னு ஒரு டயலாக் போயிட்டுருக்கு. அந்த டயலாக் காமெடியாக வர மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா இருக்காங்களே சேர்த்து போடுவோம்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோவும் குழந்தைங்க எல்லாம் பக்கத்தில் உட்காந்தாங்க. அந்த ஃபோட்டோவும் போட்டேன். அது வந்து 3000க்கும் மேலேயே பார்த்துருக்காங்க. ஒரு 87 பேரோ 8 பேரோ லைக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த லைக் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. நீ அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்கு இன்னும் மேலும் போக என்னால் முடிஞ்ச நல்ல வீடியோவை நான் போடுறேன். ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் ரொம்ப போல், இனிமேல் சப்போர்ட் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை மாதிரி நிறையா பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ தான் யூடியூப் சேனல், இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறையா லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக வரும்போது நம்ம வீடியோ இவ்வளோ போயிடுச்சானா அந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே உணர்ந்திருப்பீங்க. அதே சந்தோஷத்தில் தான் நானும் இருக்கேன். இந்த ஒரு வீடியோ, அது ஷார்ட்ஸு தான், ஒரு வீடியோ 3000க்கு மேலே போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அந்த லைக் கொடுத்த எல்லாத்துக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. இனிமேலும் எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.